السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين يعلى ولا يعلى عليه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபாயிகள், தபா தாபீகள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், ஸாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று மாதம் டிசம்பர் மாதம், தேதி சரியாக 6ஆம் தேதி. டிசம்பர் 6 என்றாலே இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் நினைவு வருவது பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட தினம், இறைவனுடைய இல்லம் இடிக்கப்பட்ட நாள் என்பதுதான் எல்லோருடைய சிந்தைக்கும் வரக்கூடிய ஒரு செய்தி. பொதுவாகவே பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு அங்கம். பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சி. அகத்தோற்றம் ஒரு கட்டிடத்தை, புறத்தோற்றத்தை பார்க்கும் போது ஒரு கட்டிடத்தை போல காட்சியளித்தாலும் கூட இஸ்லாமியர்களை எழுச்சியாக்கக்கூடிய ஒரு உன்னத வேலையை, பணியை செய்யக்கூடியது இந்த பள்ளிவாசல். புறத்தோற்றம் கட்டிடமாக இருந்தாலும் கூட இதனுடைய அகத்தோற்றம் எழுச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய கூட்டமைப்பை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை வாய்ந்த இடமாக பள்ளிவாசல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் ஒரு ஆளுமையினுடைய ஒரு புறமாக இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஜமாஅத் என்னும் கூட்டமைப்பு அதனுடைய மற்றொரு ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலும் பள்ளிவாசலோடு சேர்ந்த ஜமாஅத்தும் இரண்டும் சேரும் போது இரண்டும் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளிவாசலினுடைய செழிப்பே ஜமாஅத்து தான். ஒரு ஜமாஅத்தினுடைய செழிப்பு பள்ளிவாசல். எந்த பள்ளிவாசல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த பள்ளிவாசலினுடைய ஜமாஅத் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஜமாஅத்து செழிப்பாக இருக்கிறது என்பதாக அர்த்தம். பள்ளிவாசல்கள் விரிச்சோடு காணப்படும் போது, பள்ளிவாசல்களினுடைய பணிகள் அங்கு மேற்கொள்ளப்படாமல் இருக்கும் போது அங்கே ஜமாஅத்து சரியாக செயல்படவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட கால பிளானிங் போட்டு பாசிசவாதிகள் இஸ்லாமியர்களினுடைய புனிதமான பள்ளிவாசல் பாபர் மசூதை தகர்த்தார்கள். அதோடு விட்டு வைக்காமல்
பாசிசத்தினுடைய அழிச்சாட்டியங்கள் கூடி போய் ஞானவாயி மசூதியை தொடர்ந்து நிறைய பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்பட்டு கிட்டத்தட்ட டெல்லியினுடைய ஜாமியா மஸ்ஜிதும் கூட குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தகவல் சொல்கிறார்கள். இப்படியாக இஸ்லாமியர்களினுடைய அடையாள சின்னங்களாக, இஸ்லாமியர்களினுடைய எழுச்சிகளாக திகழக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் ஒன்றொன்றாக குறிவைக்கப்பட்டு இது கோவில் இருந்த இடம் என்பதாக தகர்க்கப்பட்டு அதற்காக வேண்டி போராடக்கூடிய இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலும் கூட உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்பால் என்ற நகரில் உள்ள ஷாஹி மஸ்ஜிதையும் குறிவைத்து மிகப்பெரிய கலவரமாக ஆகி அந்த பள்ளிவாசல் எங்களுக்குரியது என்று கூறி பாசிசவாதிகளினுடைய பயங்கரவாதம் அங்கே ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இவர்கள் எத்தனை மஸ்ஜிதுகளை இடிக்க நினைத்தாலும் கூட இறைவன் உருவாக்கி கொண்டேதான் இருப்பான். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் பாருங்கள், பாபர் மசூதி என்ற ஒன்றை தகர்க்க நினைத்தார்கள். அல்லாஹ் இடித்தவர்களை வைத்து 1000 மஸ்ஜிதுகளை உருவாக்கினான் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. எந்த பல்பல் சிங்கை ஏறி மிதித்து உடைக்க சென்றாரோ அதே பல்பல் சிங்கை வைத்து அல்லாஹ் 1000 மஸ்ஜிதுகளை எழுச்சியாக்கினான் என்ற செய்திகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இறை இல்லங்களை இடிக்க முற்படும் போது இறைவன் 1000 இல்லங்களை எழுப்புவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் விட இந்தியாவில் உள்ள மஸ்ஜிதுகள் தான் அதிகம் என்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கையும் கூட இந்தியாவிலே கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. சீனாவிலே சீன அரசாங்கம் கிட்டத்தட்ட 1000 மஸ்ஜிதுகளை இடித்து தகர்த்தார்கள் என்ற செய்திகளையும் கூட நாம் கேள்விப்பட்டோம். அந்த அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகையில் கிட்டத்தட்ட 24,000 மஸ்ஜிதுகள் அங்கே கட்டப்பட்டுள்ளது என்பதாக கூறுகிறார். 1000 மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் 24,000 மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்டது என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட 2014 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. பிரான்ஸ்ல 20 பள்ளிவாசல்கள் தான் இருந்தது. ஆனால் தற்போதைய கணக்குப்படி 1000 பள்ளிவாசலுக்கு மேல் உயர்ந்துள்ளது. ஜெர்மனியில 1999 40 பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 4000 பள்ளிவாசல் இருக்கு. இங்கிலாந்துல 1890களில் ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் அங்கே பெருகிவிட்டது. அமெரிக்கால பள்ளிவாசல்களுக்கும் மதவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் எதிராக செயல்பட்டு இன்று இஸ்லாமியர்களினுடைய எழுச்சிகள் கூடிக்கொண்டே போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்களை இடிக்க நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் இல்லை இல்லை, இதை போன்ற 1000 பள்ளிகளை நான் உருவாக்குவேன் என்று அல்லாஹ் அந்த பாசிசவாதிகளினுடைய பயங்கரத்தை அடுக்கி நிறைய பள்ளிவாசல்களை எழுப்பி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான வரலாறு. இறை இல்லங்களை இடித்த யாருமே வரலாற்றில் நல்ல மோந்து கிடைத்த வரலாறு இல்லை, நன்றாக வாழ்ந்ததாக வரலாறுகள் இல்லை. எங்கள் திருமலையினுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். மஸ்ஜிதுகளை இடிக்க நினைத்தவர்களை இறைவன் இல்லாமல் ஆக்கினான் என்பதுதான் வரலாறு. திருமலையினுடைய வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ரஹாம் சொல்லிட்டு ஒரு மன்னர் யானை படையை கொண்டு வந்து அல்லாஹ்வினுடைய இல்லமான அந்த காபத்துல்லாவை இடித்து தள்ளுவதற்காக வேண்டி
யானைகளை அழைத்து வருகிறார். எந்த இடத்துக்கு யானையை கொண்டு வராமல் யானை திரும்பி செல்கிறது. இறை இல்லத்தை இடிப்பதற்காக வேண்டி அந்த யானைகளை திருப்புகிறார். இருந்தாலும் கூட யானைகள் பாதை மாறி செல்கிறது. அதையும் மீறி பள்ளிவாசலை இடிப்பதற்காக வேண்டி யானை படைகளை இறக்கி விட்டான் அப்ரஹாம். அந்த நேரத்துல அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய வேலை, கடல்களில் இருந்த அபாபில் என்ற சிறிய பறவை. அபாபில் என்கிற பறவையை ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு தடை விதிச்சிருக்கிறார். ஹதீஸ்ல தடை வந்திருக்குது. அந்த அபாபில் பறவைகளை ரொம்ப சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும். அந்த பறவைகளை அனுப்புகிறார். அந்த பறவையினுடைய வாயில் அழகுல ஒரு கல்லு, அந்த பறவையினுடைய கால்களில் 2 கல்லுகள். கிதாபுல வந்து மழக்குள்ளி தாயின் தலாக்குத்து அழகாரி, ஒவ்வொரு அபாபில் பறவையோடும் 3 கல்கள் இருந்ததா. ஒரு கல்லு மின்காலி அதனுடைய அழகுல இருந்துச்சா, மீதி உள்ள 2 கற்கள் அதனுடைய கால்கள்ல இருந்துச்சா. பறந்து வந்து மிஸ்லல் ஹதசி ஹம்சி வல் ஹதசி, கிதாபுல வருது பருப்பு இருக்குல்ல, பருப்பினுடைய அளவு எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த கல் இருந்துச்சா. இந்த கற்களை அந்த பறவைகள் மேலிருந்து தூக்கி வீசுகிறது. வீசியவுடன் அந்த கற்கள் அவர்களினுடைய உடல்களில் சேர்ந்தவுடனே உடம்பெல்லாம் தனித்தனியா பிச்சுக்குமா. நெருப்பு மாதிரி அந்த கல்லு போய் கைகளில் விழுந்தவுடன் கையினுடைய உறுப்புகள் தனியாக கலண்டு வந்து விடுமா. இப்படியாக அந்த யானைகளும் யானை படையினரையும் அல்லாஹ் சாதாரண பறவைகளை கொண்டு சிறிய அளவிலான கற்களை கொண்டு அழித்தொழித்தான் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அந்த கல்லு அப்ரஹாம் மேலையும் விழுந்துச்சு. ஆனா டக்குன்னு அல்லாஹ் ரூஹ போகல. பொதுவாகவே யாரெல்லாம் இறை இல்லத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம நினைச்சுக்கலாம், இல்லை இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்றாங்க, அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டான், பார்த்துக்கிட்டே கிடக்குறாங்க அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சட்டன எதையும் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் காலம் தாழ்த்தி வேதனையை குடித்து அனுபவித்துதான் அல்லாஹ் சாவடிப்பான். அதே மாதிரி அந்த அப்ரஹாமுக்கு உடனே ரூஹ் போல, உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. மிச்சம் மீதி இருந்த ஆளுங்க அந்த தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு பின்னாடி அவனுடைய இதயம் அவனுடைய வாயுடைய வந்துச்சான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கடுமையான வேதனையை குடித்து அழித்தான் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. இப்போ அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்களை தகர்க்க வேண்டும் என்ற முயற்சியை யார் செய்தாலும் இறைவன் தாமதப்படுத்தி கடுமையான வேதனையை கொடுத்து அவர்களை தண்டிப்பார் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. இறைவனுடைய பள்ளிகளை இடிக்க நினைப்பவர்களை இறைவன் இல்லாமலாக்கி விடுவார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. புஹ்துநஸர், உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் புஹ்துநஸர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானதுக்கு பின்னாடி உலகத்தையே ஆட்சி செஞ்ச காபிர் மன்னர் புஹ்துநஸர். அந்த புஹ்துநஸர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய இல்லம் பைத்துல் முகத்தஸ் மேல கை வச்சார். பைத்துல் முகத்தஸை இடிப்பதற்காக வேண்டி கையை வைத்தார். கிட்டத்தட்ட அங்கிருந்த யூதர்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு மஜூசி நெருப்பு வழங்கியான இந்த புஹ்துநஸர் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ்லதான் தௌராத் வேதம்லாம் அங்கதான் இருந்துச்சு. நம்ம வரலாறுகள்ல நிறைய சொல்லி இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாம்பாக மாறிய கைத்தடி அது அங்கதான் இருந்துச்சு. இறைவன் தாபூத் என்று சொல்லக்கூடிய பெட்டி, நபிமார்களினுடைய முக்கியமான பொருள்கள் அடங்கிய பெட்டி அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்துச்சு. எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சு அந்த பைத்துல் முகத்தஸை இடித்து தரைமட்டமாக்கினானாம் இந்த புஹ்துநஸர். ஆனா அல்லாஹ் விடல. உடனே அல்லாஹ் நினைச்சிருந்தா இந்த புஹ்துநஸரை உடனடியா காலி பண்ணிருக்கலாம். ஆனா அல்லாஹ் காலி பண்ணல. அஸ்தபல்லாஹு சபஅ ஸினீன பில் மஸஹி, அல்லாஹ் 7 வருஷம் விலங்குகளினுடைய தோற்றத்துல அவன் ஆக்கினான். 7 வருடங்கள் பார்த்தால் விலங்குகளினுடைய தோற்றத்துல இருப்பானா. ஒரு நாள் நாயினுடைய உருவம், வேறு வேறு உருவங்களை மாற்றி மாற்றி 7 வருடங்கள் அல்லாஹ் வேதனைப்படுத்தினானா.
கடைசியில சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கொசுவை வைத்து அல்லாஹ் அளித்தார். கொசு போய் அவனுடைய மூளையில போய் உட்கார்ந்துருச்சு. மூளையில உட்கார்ந்து கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. தன்னுடைய செருப்பை எடுத்து தன்னுடைய தலையை அடித்துக் கொள்ளக்கூடிய இழிவான நிலை. கடைசியில தலையிலே கொசு போய் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் மரணித்து போனார் என்ற வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அவன் பார்த்தானதுக்கு பின்னாடி தலையை ரெண்டா குறைந்து பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கொசு இருந்துச்சான். இப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் கூட பள்ளிவாசல்களை இறைவனுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்காக வேண்டி முற்பட்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் உடனடியாக அடிக்கப்படவில்லை. காலங்கள் தாழ்த்தி கடுமையான வேதனைகள் கொடுக்கப்பட்டு இழிவான நிலையில் மௌத்தானார்கள், அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா கண்டிப்பா தண்டிப்பான். ஆனால் உடனடியாக அந்த தண்டனை கிடைக்காது, கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நீங்க திருமறையினுடைய வரலாறு பாருங்க. ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் கையை ஏத்துறாங்க. அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியல, ரொம்ப அட்டூழியம் பண்றான், ஆளும் அழிச்சரியாளராக 2 பேரும் அல்லாஹ்ட்ட கையை ஏத்துறான். 2 பேரும் கையை ஏந்துகிறார்கள். ஆனால் அந்த ஃபிரௌன் இவங்க துவா செஞ்ச 40 வருஷம் பின்னாடிதான் அழிக்கப்படுறோம். அல்லாஹ் சொல்றான், அது உஜீபத் தஅவத்துக்குமா, உங்க 2 பேரினுடைய துவாவையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், எப்ப ஏத்துக்கிட்டா? அன்று செய்த துவா 40 வருஷத்துக்கு பின்னாடி கபூலாது. 40 வருஷத்துக்கு பின்னாடிதான் இந்த ஃபிரௌன் கொல்லப்படுறான். நம்ம நினைக்கலாம், என்ன அல்லாஹ் உடனே தண்டிச்சிடலாமே, உடனே பண்ணிடலாமே, அதெல்லாம் பள்ளிவாசல் அவனுடைய வீடுதானே, அதை இடிச்சு தர்றாங்க, அல்லாஹ் கண்டுக்க மாட்டானே, அவனு சொல்லிக்கிட்டாங்க இருக்கிறோம்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவு யுஆஹிதுல்லாஹு النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظَهْرِهَا مِنْ دَابَّةٍ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மக்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பதாக இருந்தால், முஸ்லிம்களா இருக்கட்டும், காஃபிர்களாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், நம்ம செய்யற பாவங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பதாக இருந்தால் மாத்தரக்க அலா தஹரிஹா மின் தாபா, யாருமே உயிர் வாழ முடியாது, எல்லாரும் போக வேண்டியதுதான். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தவணையை அல்லாஹ் நியமித்திருக்கிறார். அந்த தவணை வரும்போதுதான் அவர்களை மரணிக்க செய்வார். அவர்களினுடைய குற்றத்தின் காரணமாக அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தில் யாருமே வாழ முடியாது என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்படியே முஸ்லிம்களுடைய கையை விட்டுட்டு யார் யாருக்கும் ஆட்சியை கொடுக்கிறானே, நம்மளோ உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதுனோம். ரப்பே, நல்ல ஆட்சியாளர்களை தான் ஓதுனோம், முஸ்லிம் ஆட்சியாளர்களை தான் ஓதுனோம். அதை தாண்டி அல்லாஹ் வேறு பாசிச ஆட்சியாளர்களை நியமித்து விட்டானே என்ற சஞ்சலங்கள் கூட வர எழலாம். நீங்கள் வரலாறுகளை பாருங்கள். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த மன்னர்கள் 4 பேர். அதுல 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் காஃபிர்கள். அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததை போன்று அதே ஆட்சி பொறுப்பை காஃபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர், முஸ்லிம். ஹஸரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர், முஸ்லிம். ஆனால் புக்துநஸர் உலகத்தையே ஆட்சி செய்த மன்னன், காஃபிர். அதே போல நும்ரூத் உலகத்தையே ஆட்சி செய்த மன்னன், ஆனால் காஃபிர். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்ததை போல அதே சரிசம பங்கை காஃபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கவில்லை, காஃபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். சோதனைகளை கொடுப்பார், முஸ்லிம்கள் அதை தாண்டி ஜெயிக்க வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படலாம், இருந்தாலும் கூட ரப்பு அதை தாண்டி நிறைய பள்ளிவாசல்களை மீட்டெடுப்பான் என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه. அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் பேரை சொல்ல விடாம தடுத்து வெளியே தூக்கி எறிகிறாங்க. அந்த பள்ளிவாசலை தகர்க்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில நுழைகிறதா இருந்தா அவங்க அச்சத்தோடுதான் நுழையணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்லக்கூடிய செய்தி, பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உலகத்திலேயே அல்லாஹ் கொடூரமான தண்டனையை கொடுப்பான். உங்களுக்கு தெரியாது என்னடா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறானே, இஸ்லாமியர்களை இந்த பாடுபடுத்துறானேன்னு நம்ம நடந்தோம். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய பேரறிவா அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. மறுமையிலையும் அல்லாஹ் கடுமையான தண்டனையை வைத்திருக்கிறான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இஸ்லாமிய சாம்ராஜ்ய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கும் போது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த பாசிசவாதிகளால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பல காலங்களுக்கும் பின்னால் அதை மீட்டுக் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் வரலாறு. சரி, நம்ம சொல்றோம் பள்ளிவாசல் அநியாயமா நினைச்சிருக்காங்க, இஸ்லாமியர்களை கொலை செய்கிறார்கள். எத்தனை இஸ்லாமியர்கள் பள்ளியினுடைய தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கலாம். கொரோனாவினுடைய காலகட்டம் அசரத்தே சொன்னாரு பள்ளிவாசலுக்கு வராதீங்க, பள்ளிவாசல் தலைவர் சொன்னாரு பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்காதீங்க, வீட்டிலேயே தொழுதுகோன்னு சொன்னாரு. ஆனால் அந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள். என்ன தொழுகோட மாட்டீங்க, பள்ளிக்கு வர தொழுவோட மாட்டீங்களேன்னு சொல்லி சண்டை போட்டவர்கள் எல்லாம் ஏராளம். அந்த கொரோனாவினுடைய காலகட்டத்திலே தடை இருந்தது, தடையின் மீது வந்தார்கள். இப்போது திறந்துதான் இருக்கிறது, பள்ளியின் பக்கம் வாருங்கள், பள்ளிக்கு வந்து தொழுகுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பள்ளியை உதாசீனப்படுத்தி செல்லக்கூடியவர்கள் ஏராளம். பெருமானார் சொன்னார்கள், இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெருமளவிற்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களை எப்போது பார்த்தாலும் பாசிசவாதிகள் தீவிரவாத சிந்தனைகளோடு அசைவாடிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் கெட்டவர்கள் என்ற சூழ்ச்சியான வன்மம் அவர்களின் மீது பொழியப்படுகிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மிடத்தில் குர்ஆன் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், பரத்துவிக்கும் அம்ரைனி, உங்களிடத்தில் இரண்டு விஷயத்தை நான் கொண்டு செல்கிறேன். இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் சொன்னாங்க, பெருமானாரினுடைய வாழ்க்கை நடைமுறை. இந்த இரண்டுமே எங்களிடத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் பாசிசவாதிகளினுடைய சூழ்ச்சிகளில் சிக்குண்டு சிதையுண்டு கிடக்கிறோம் என்பதை இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பள்ளிவாசலுக்கு வரோம், பள்ளிவாசலினுடைய ஒழுங்கை கடைபிடிக்கிறோமா, பள்ளியை பள்ளியாக மதிக்கிறோமா என்றால் அதிலும் கூட இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் சதைவாகத்தான் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், மனஹ்ரஜ மினல் மஸ்ஜிதி வலல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. பள்ளிவாசல்ல ஏதாவது தூசி, பள்ளிவாசல்ல ஏதாவது குப்பை, பள்ளிவாசல்ல ஏதாவது ஒட்டலை ஏதாவது ஒன்று இருக்கும் போது ஒரு மனிதர் அதை புறம்பா எடுத்து போட்டால் அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்சுல் மசாஜிதி பஹருஹுல் ஐனி, பெருமானார் சொன்னார்கள், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து தூசிகளை எடுத்து வெளியே போடும் போது நாளை கியாமத் மறுமை நாளிலே ஊழியர்களுக்கு அது மகராக அமையும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கடந்து போறாங்க. அங்கே கடந்து போகும்போது ஒரு பெண்மணியினுடைய மண்ணறை மகாதல் கபரு, இது என்ன கபரு இங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா, தக்குமுல் மசாஜிது, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்களே அந்த அம்மா உம்மு மிஹஜனுடைய கபரு தான் இதுன்னு சொன்னாங்களாம். உம்மு மிஹஜனுடைய கபரா இது? மௌத்த போயிட்டாங்களா அந்த அம்மான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ்வே அவங்க மௌத்த போயிட்டாங்க. ஏன் இத சொல்லல? இல்ல
நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னோட பெருமானார் அங்கேயே தொழுக வச்சாங்களாம். தொழுக வச்சுட்டு அந்த மௌத்தா போன அம்மாட்ட, கபூர்ல இருக்கிற அம்மாட்ட கேட்டாங்களா, ஐயன் அமலி வச்சத்தா புதலும் உண்மை வச்சனே, என்ன அமல இந்த கபருக்குள்ள போன பின்னாடி ரொம்ப சிறந்த அமலா, ரொம்ப சிறந்த நல்ல அமலா பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள், அம்மா தஸ்மாவும், கபருக்குள்ள இருக்கிற இந்த அம்மாவுக்கு காதெல்லாம் கேட்குமா, அந்த அம்மாவுக்கு நீங்க பேசுறது கேட்குமான்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்களாம். பெருமானார் சொன்னார்களாம், அந்த அம்மாவோட நீங்க கேட்க முடியாது, அந்த அம்மா அதை விட ரொம்ப நீட்டா கேட்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு பெருமானார் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, நீ கபூர்ல போய் என்ன அமல ரொம்ப சிறந்த அமலா பெற்றுக்கொண்டா என்று கேட்கும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், கம்முல் மஸ்ஜித். யார சொல்லலாம், நான் உயிரோடு இருந்த காலமெல்லாம் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக் கொண்டே இருந்தேன். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை சிறந்த அமலாக இந்த கபருக்குள்ள வச்சுட்டான்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஒரு சின்ன தூசி இருந்தாலும் கூட எங்க மோதினார் காணா எங்க இருக்கிறார் என்று சொல்லி தேடக்கூடிய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எடுத்து போடும் போது ரப்பு இதற்கு பகரமாக வலல்லாஹு வைத்தல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்திலே மாளிகையை எழுப்புவான் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்காக வேண்டி போராடக்கூடிய சமூகம் பள்ளி தொடர்போடு இருக்கும் போது நம்மை எந்த சமூகமும் தீண்டிவிட முடியாது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் பள்ளி தொடர்போடு இருக்க வேண்டும், பள்ளிவாசல்களில் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். வெறுமே காலம் உள்ள பள்ளிவாசலுக்கு வராம பள்ளிவாசல் இடிச்சதுக்கு முன்னாடி இந்த பள்ளி எப்படி இடிக்கலாம்னு கேட்டு என்ன முடியும்? நம்ம வாழக்கூடிய காலம் வரைக்கும் அந்த பள்ளியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பள்ளியினுடைய தொடர்போடைய நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களினுடைய பள்ளிவாசல்களை இடித்தவர்களை அல்லாஹ் இல்லாமலாக்கினார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய இந்த தீன் எனும் பிரகாசத்தை அணைத்து விடலாம் என்று இந்த பாசிசவாதிகள் கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் முத்திக்கும் நூறிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இருந்தாலும் கூட, இவர்கள் வெறுத்தாலும் கூட, இந்த தீன் எனும் மார்க்கத்தை இறைவன் பிரகாசமாக ஜோதியாக எழுப்பிய திருவார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நம்முடைய பள்ளிவாசல்களை மீட்டெடுப்பதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது குர்ஆனினுடைய தொடர்பை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிகளினுடைய தொடர்பில் நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழக்கூடிய முசல்லிகளாக நாம் மாறும் போது யாரும் எந்த பாசிசமும் எங்களை அணுகிவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.